ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, வீட்டிலேயே வந்து சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து முக்கால் பதத்தில் வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்கன் பொரித்து முள் இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டை, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அப்புறம் பெப்பர், அப்புறம் கறி மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோசு, குடமிளகா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 2 முட்டையை போட்டு நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும். அப்புறம் 65 அதில் சேர்த்துக்கலாம். அது வெந்துக்கிட்டே இருக்கையில் நம்ம டொமேட்டோ சாஸும் சோயா சாஸையும் ஊற்றி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து ஆற வச்சுருக்கோம்ல, ஆற வச்சுருங்க ரைஸை வந்து இதில் கொட்டிக்கலாம். முக்கால் பதத்தில் வேக வச்சு வைங்க, அப்போ தான் ரைஸ் வந்து முழுசாக இருக்கும், இல்லாட்டி 2 உடஞ்சிரும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹரி வந்து ரொம்ப நாளாக வந்து சிக்கன் ரைஸ் கடையில் வாங்கி கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் இன்றைக்கி வந்து சிக்கன் ரைஸ் செஞ்சுருக்கேன். சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிக்கன் ரைஸ் செஞ்சுருக்கேன். இப்போ அரிக்கி கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கடையில் இருக்கிற மாதிரி இருக்கா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லணும். கடையில் உள்ள மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் தெரியல. கொஞ்சம்னா அவங்க அஜினமோட்டோ போடுவாங்க, நம்ம அது போடலை, அதனால கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.